Hi dear students, தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாடி டிப்ளமோ நர்சிங் இதுக்கு எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நம்ம கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் அட்டென்ட் பண்ண முடியும், உங்களுடைய கட் ஆஃபுக்கு நீங்க எந்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல வருவீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். 19 டிகிரி கோர்சஸ்க்கு 2 ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1 உடைய கவுன்சிலிங் முடிஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை பேருக்கு சீட் வந்து கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகிருக்குது, எத்தனை பேர் காலேஜ்ல போய் அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டு கிடைச்சியும் போய் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த மீதம் இருக்கிற சீட்ஸ் தான் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வரும். சோ அப்படிதான் நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து மீதம் உள்ள கவர்மெண்ட் சீட்ஸ், அதுக்கடுத்து SF சீட்ஸ் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ், பிரைவேட் காலேஜ் சீட்ஸ், இதுக்கு கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 to 125 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 2 ரவுண்ட் முடிஞ்சுமே நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸும் திருப்பி வேக்கண்டா ரிமைனிங்கா இருந்துச்சு, பிரைவேட் காலேஜ் சீட்ஸும் ரிமைனிங் இருந்ததுனால மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க. அதுல கவர்மெண்ட் அண்ட் SF இது எல்லாம் செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போக மீதம் இருக்கிற சீட்ஸ் தான் மாப் அப் ரவுண்ட்ல வரும். கட் ஆஃப் எத்தனை பேரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 71.50 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. இந்த மாப் அப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு SF சீட்ஸ் அதாவது பிரைவேட் காலேஜ் சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருந்ததுனால திருப்பியும் நம்மளுக்கு ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க. அதோடைய கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 71.50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ நம்ம இந்த வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ற ரவுண்ட்ஸ் அண்ட் கட் ஆஃப் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இப்படிதான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 23-24வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணியும் மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே திருப்பி கவர்மெண்ட் சீட்ஸ் மீதமா இருந்ததுனால இத்தனை ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு பேஷன்ஸா பொறுமையா இருக்கிறோமோ நிறைய சீட்ஸ் வந்து திருப்பி வேக்கன்ட் ஆகும்போது மீதம் இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல மென்ஷன் பண்ணக்கூடிய கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71.50 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி 23-24ல 100 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு தான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. மே டு ஜூன் மந்த்ல நம்மளுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் டு நவம்பர்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். நீங்க கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் எந்த கவுன்சிலிங்கா இருந்தாலுமே சரி, கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். அடுத்தது ஃபார்மாடி, நம்மளுக்கு ஒன்லி பிரைவேட் காலேஜ் சீட் மட்டும்தான், கவர்மெண்ட் வந்து கிடையாது. 2 ரவுண்ட் கவுன்சிலிங் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. 200 to 84 கட் ஆஃப் வரைக்கும் 2 ரவுண்ட் கவுன்சிலிங்குமே நம்மளுக்கு வந்து நடந்தது. சோ இதுல அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 19 டிகிரி கோர்சஸ்க்கு செப்பரேட்டா ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்மாடிக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க மே டு ஜூன் மந்த். கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோ நர்சிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். இதோடைய அப்ளிகேஷனும் ஆன்லைன்ல தான். நம்மளுக்கு இந்த டிகிரி கோர்சஸ் 19 டிகிரி அண்ட் ஃபார்மாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஜூலை டு ஆகஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கும் ஆன்லைன்ல தான் நடக்கும். செப்டம்பர் டு நவம்பர்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். 2 ரவுண்ட்லயே நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங்க்கு நம்மளுக்கு அதர் குரூப், சயின்ஸ் குரூப், ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ நீங்க 12th வந்து நீங்க அதர் குரூப்லாம் எடுத்திருக்கவங்களும் எலிஜிபிள் டிப்ளமோ நர்சிங் பண்றதுக்கு. சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க அல்லது சயின்ஸ்க்கு பதிலா நீங்க வந்து எலக்டிவா ஒரு ஒகேஷனல் குரூப் எடுத்திருப்பீங்களா, அக்ரிகல்ச்சர், நர்சிங் இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் கட் ஆஃப் பேசிஸ்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. சோ ரவுண்ட் 1 and 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் குரூப்புக்கு 96.50ல இருந்து 110 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சயின்ஸ் குரூப்புக்கு வந்து 95.75ல இருந்து 40, ஒகேஷனலுக்கு வந்து 96.75
175ல இருந்து 110 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து மீதம் கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்ததுனால மாப்பப் ரவுண்டும் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுவும் சேம் கட் ஆஃப்ல இந்த குரூப்ல வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நீங்க உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்க அப்படிங்கிறது. சோ இத வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட்ல எல்லாம் நீங்க கண்டிப்பா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.